ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் ஆகுது நான் லாங் வீடியோ போட்டு. இன்றைக்கி தான் அதுக்கான டைம் கிடச்சிது. என்னோடய ஒர்க் சுச்சுவேஷன் ப்ளஸ் ஃபேமிலி அதெல்லாம் கலந்தனால என்னால் லாங் வீடியோ போட முடியாது நினப்பேன். பட் அதுக்கான டைம் எனக்கு செட் ஆகாது. ரெண்டாவது அதை எடிட் பண்ணுறதுக்கும் எனக்கு டைம் இருக்காது. யூடியூப்பில் வீடியோ போடுறது, ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது இதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நானே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டுருக்கேன். எல்லோரும் போடுறத பார்த்து எனக்கும் ஒரு ஆசை வந்தது. ஸோ நானும் இறங்கிட்டேன். நான் ரொம்ப ப்ரொஃபஷ்னல்லாம் கிடையாது, பண்ணுறதை எடுத்து போடுறேன் அவ்வளோதான். அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. அதுவும் என்னோடய குழந்தையெல்லாம் வச்சுட்டு வீடியோவை எடிட் பண்ண முடியாது. பாப்பா விளையாடிட்டே இருப்பா, ஃபோன் திடீர்னு பிடுங்கி பார்த்துட்ருப்பா. இந்தா பக்கத்துலேயே நிற்கிறா பாருங்கள், அந்த மாதிரி தான் இருப்பாள். என்னோட ஒரே பொண்ணு, என்னோட செல்லம். பாப்பா தோசை ஊற்றி கொடுத்தோம்னா சாப்பிட்டுப்பா. அவள் இன்றைக்கி தோசை சாப்பிட்டுட்டா. நான் கொஞ்சம் பாஸ்தா இருந்தது, அதை தான் இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு பாஸ்தா தான் செஞ்சு ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். யூஸ்வலாக இந்த பாஸ்தா எங்கள் வீட்டில் அதிகமாக செய்ய மாட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. இந்த இடியப்பம், சப்பாத்தி, உப்புமா, பாஸ்தா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எங்கள் அப்பா, தம்பி, எங்கள் அம்மாவுக்கெலாம் பிடிக்காது. இதெல்லாம் சாப்பிட்ற ஒரே ஆள் நான் மட்டும்தான். இதுவும் எப்போவாது தான் வாங்குவேன். இது வாங்கியே 1 வீக் கிட்ட ஆச்சு. அன்றைக்கி செஞ்சது போக பேலன்ஸ் கொஞ்சம் இருந்தது. இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருந்தேன். எனக்கு சமையலில் சின்ன வயசுலேருந்தே ஆர்வம். ஸ்கூல் படிக்கையிலேருந்தே நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். குக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது எனக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆனால் சமைக்கிறது எப்போவாது தான் சமைப்பேன், ரெகுலராக சமைக்க மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சா அந்த விஷயத்த நானே பண்ணணுன்னு தான் நினப்பேன். எக்ஸாக்டாக சமையல் பண்ணணுன்னா அந்த இடத்துல நான் மட்டும்தான் நின்று சமையல் பண்ணணும், வேறு யாரும் கிச்சனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினப்பேன். சப்போஸ் எங்கள் அம்மாவோ யாரோ கிச்சனுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா எனக்கு அது பிடிக்காது. உடனே அதை வச்சுட்டு போயிடுவேன் நான். எல்லா வேலையிலையுமே அப்படி தான். நம்ம ஒரு வேலை பார்த்துட்ருக்கும் போது அதில் ஊடால யாராவது ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் ஏதாவது பண்ணாங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சட்டுன்னு கோவம் வந்துடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும். அதே மாதிரி எனக்கும் இது. பட் எங்கள் வீட்டில் என்னமோ இது பெரிய தப்பு தண்டனை மாதிரி பேசுவாங்க எங்கள் அம்மா. அம்மானாலே இப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது. பாஸ்தாவை உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டேன். அது வெந்துட்டுருக்கும் போதே தக்காளி 2, வெங்காயம் 2 போட்டு நறுக்கி வச்சிட்டேன். எங்கள் வீட்டில் இன்னுமே மிக்ஸி ப்ராப்ளம் ஓடிட்டே இருக்குது. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இடிகளில் தான் இடிச்சுக்கிட்டேன். அந்த இடிகளில் நம்ம நிறையா போட்டு இடித்தா தான் நல்லா பேஸ்ட்டாக வரும். நான் போட்டதும் 3 பூண்டு 1 துண்டு இஞ்சி. அது எப்படி பேஸ்ட் ஆகும்? இருந்தாலும் அந்த ஃப்ளேவர் வரணுங்கிறதுக்காண்டி லைட்டாக இடித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே பாஸ்தாவும் வெந்துருச்சு. பாஸ்தாவையும் அரிச்சு எடுத்து வச்சுட்டு சட்டியை கழுவி திருப்பி காய வச்சிட்டேன். காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போடுவேன் எப்போவுமே. இன்றைக்கி சோம்பெல்லாம் போடல. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அதுக்குள்ளாரே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்து சேர்த்துக்கிட்டேன். வதக்கும் போது உப்பு போடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது சீக்கிரமாகவும் வதங்கும், அதனால தான் உப்பு போடுறது. தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு போட்டு நல்லா வதக்கி கொதிக்க விட்டேன். அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த பாஸ்தாவையும் எடுத்து கொட்டி கிளறியாச்சு. பாஸ்தாவில் நிறையா டிஷ் செய்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் செஞ்சால் யாருக்குமே பிடிக்காது. நானுமே செய்யணுன்னு தான் நினப்பேன். பட் நம்ம ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு எதுக்கு எதையாவது ஒன்று செஞ்சுட்டு நார்மலாக எப்பயும் போல் செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு புதினா தலையை தூவி நல்லா கிண்டி விட்டுட்டேன். பாஸ்தா நல்லா கிளறி இறக்கியாச்சு. நல்லா சூடான பாஸ்தாவை தட்டையும் கழுவிட்டு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதில் சாஸ் அந்த மாதிரிலாம் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும்.